லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களில் 70க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், போலீசாரின் இந்த கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில போதைப் பொருட்களுக்கு எதிராக சென்னை காவல்துறையினர் 2 நாட்கள் ஆபரேஷனாக தீவிர நடவடிக்கையில இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றும் இன்றும் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய போதைப் பொருள் விற்பனையாளர்கள், அது மட்டுமின்றி போதைப் பொருள் சப்ளையர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரக்கூடிய நபர்களை தொடர்ச்சியாக போலீசார் கண்காணித்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது மெத்தப்பட்டமைன், கஞ்சா, குட்கா போன்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மற்றும் சப்ளையர்களை தான் தேடி தேடி போலீசார் கைது செய்து வருகின்றனர். அந்த வகையில நேற்று மட்டும் டி நகர் காவல் மாவட்டத்துல மொத்தம் 25 நபர்கள் உட்பட சென்னை முழுவதுமே மொத்தம் 12 காவல் மாவட்டங்கள்ல சென்னை முழுவதிலுமே ஒரு 70க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த கைது நடவடிக்கை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தான கேள்வியானது சமூக வலைதளங்கள்ல நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த சென்னை காவல்துறையினோட இந்த கைது நடவடிக்கை என்பது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னையில பெருமளவிலான போதைப் பொருட்கள் குற்றமும் குறைய வாய்ப்பு இருப்பதாக சென்னை காவல்துறையினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.